Hi friends, welcome to my channel Zora Zone. இந்த வீடியோவில் நம்ம பிக்ஸ்லேபும் வச்சு கைன்மாஸ்டரும் வச்சு ஒரு சூப்பரான இன்ட்ரோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிக்சல் ஆப்பையும் கைன்மாஸ்டர் ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோன்னா நம்ம இமேஜ் உருவாக்க போகிறோம். அதுக்கு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். ஏன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்னு இருக்கும். இதில் உங்களுடைய நேம், உங்களோட சேனல் நேம், உங்களுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ண வேணுமோ உங்களுடைய ப்ரொமோவில் அது மாதிரி நீங்கள் இதுக்கு நான் இப்போ ஜோரா ஜோன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுத்துட்டோன்னே இதோட சைஸை நம்ம பெருசாக்கிக்கலாம். இப்போ பெருசாக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதோட ஃபாண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நிறைய ஃபாண்ட் இருக்கும். உங்கள் ஸ்டைல் எப்படி வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்துட்டோன்னா நம்ம இதோட கலர் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு கலர்னு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்னர் கலர் ரெட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். நான் சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக்குன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டோன்னே இதோட கலர் நான் பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுட்டு அதோட சைஸும் நீங்கள் பெருசாக்கிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தான் நான் ஒரு 14 வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு மேலே நம்ம சைஸை பெருசாக்க வச்சுக்கலாம். இது மாதிரி நான் சைஸை பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டு ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 3Dன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டோன்னே டெப்ட்டு கேட்கும். நான் ஒரு 5 வச்சுருக்கேன். 5 வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஷேடோ நீங்கள் எனேபிள் பண்ணால் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான், நீங்கள் வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும். நான் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேர்டையும் நீங்கள் ரிஃப்ளெக்ஷனில் வைக்கணுன்னாலும் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். எனக்கு வேண்டாம், அதனால் நான் வெளியில் வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட பேக்ரவுண்டு நம்ம மாற்றணும். ஸோ நம்ம இந்த ஸ்கொயர் டப்பா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டிரான்ஸ்பரண்ட் கலரை மாற்றியாச்சு. நம்ம பின்னாடி எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முடிஞ்சிட்டோன்னே நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டைமென்ஷன் எவ்வளோன்னு கேட்கும். நம்ம டைமென்ஷன் அல்ட்ரான்னு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம இமேஜ் சேவ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஆகும். இது முடிச்சிட்டோன்னா நம்ம கைன்மாஸ்டரில் எப்படி இன்ட்ரோ ரெடி பண்ணுறது, நம்ம ஓனாக எப்படி இந்த இமேஜை வச்சு இந்த வேர்டிங்கை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. நம்ம பேக் வந்துக்கலாம். வந்துட்டோன்னு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம இமேஜ் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டனால ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம கைன்மாஸ்டர் ஆப்புக்கு போயிடலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டோன்னே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ வேணும்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் ஒர்க் பண்ணுறதுனால 16.9 வச்சுக்கிறேன். 9 வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீடியான்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதில் நான் ஒயிட்னு சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுறேன். ஸ்டார்டிங் பொசிஷன் போயிட்டு நம்ம அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 9 டியூரேஷன் 9 இல்லை 8 டியூரேஷனுக்கு ஸ்வைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் திருப்பியும் வந்துடுங்க. லேயர்னு இருக்கும், அதில் மீடியா போயிடுங்க. மீடியா போயிட்டோன்னா நம்ம சேவ் பண்ண இமேஜ் இதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ரேஷியோவும் இதோட டியூரேஷனும் நம்ம 9க்கு ஆக்கிடலாம். ஆக்கிட்டோன்னே டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துடலாம். இதோட அனிமேஷன் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டோன்னே அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஒயிட் ரைட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க.
இதோட ஃபாஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமா ஸ்லோவாக வேணுமான்னு கேட்குதுல ரேஷியோ. நான் வந்து 1.5 இல்லைனா 6ன்னு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுவேன். இப்போ நம்ம அதே இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை வந்து பெருசாக்கலாம். நான் வந்து நம்ம இஷ்டம் தான், நம்ம சைஸ் வந்து எவ்வளோ வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை முடிச்சிட்டோன்னே எப்போ முடித்தாலுமே மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி லேயர் போயிட்டு மீடியா போகிறோம். நம்ம நான் சொன்ன மாதிரி நான் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ உருவாக்க போகிறோம். அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த எஃபெக்டை வந்து ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட் லைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட எல்லா இதுவும் முடிஞ்சாச்சு. எல்லாத்தையுமே லாஸ்ட் ஒன்று தான் பாக்கி இருக்கும். என்னென்னா நம்ம அந்த இமேஜை வந்து எடுத்தோம்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். கம்மி பண்ணிட்டா நம்மளுடைய எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மேலே திருப்பி டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு, இல்லைன்னா ஆல்டர்னேட் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய இன்ட்ரோ வந்து பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய சேனல் நேம் போட்டு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த எஃபெக்டோட லிங்க், உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ், ஆப் டீட்டெயில்ஸ், ஆப் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.